எக்ஸ்டெண்ட் பண்ண என்ன தேவை அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல ப்ரீடிங் செவல் நல்ல விடைங்க வந்துட்டு வேணும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். பாதுகாப்புக்கு என்ன வேணும், நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு என்ன வேணும், அது இல்லாமல் நிழலுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு முன்னாடி 2 வீடியோவாக பண்ணியிருந்தோம். அதை பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபார்மை எக்ஸ்டெண்ட் பண்ண என்ன தேவை அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல ப்ரீடிங் செவல் நல்ல விடைங்க வந்துட்டு வேணும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ப்ரீடிங் செவல் ஒரு 4.5 கிலோவுக்கு மேலே வர ஒரு ப்ரீடிங் செவல். நம்ம வந்துட்டு கலர் சூஸனாக வந்துட்டு நம்ம ப்ரீட் பண்ண போகிறதுனால இந்த கடுக்காபூதி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் அங்கே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வெள்ளைக்கால் வெள்ளை மூக்கில் ஒரு வெடை, ப்ளஸ் இது காகவல்லூரில் மஞ்சக்காலில் ஒரு வெடை. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்சுக்காக அந்த வெள்ளைக்காலில் வெள்ளை மூக்கோட வந்துட்டு முட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. இது அடுத்து இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே, மேக்ஸிமம் 1 மாதத்துக்குள்ளே முட்டை விட்டுரும். இந்த வல்லூர் பார்த்திங்க அப்படின்னா பட்டாக்கொண்டையில் வந்துட்டு வரும். ஸோ நம்ம பட்டாக்கொண்டை 6 வேணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே லோ ப்ரைஸில் நம்ம வாங்கலை. இந்த சேவல் பார்த்திங்க அப்படின்னா நெஞ்சு ஹைட்டில் நல்ல ரன்னிங்கில் ஃபைட் பண்ணக்கூடிய சேவல். ஸோ நம்ம குவாலிட்டியான 6 வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த சேவல் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு நல்ல ப்ரீடர்கிட்ட இருந்து நல்ல ரேட் போட்டு நம்ம இந்த சேவல் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஒரு ஏனோதானான ஒரு சேவலை செலக்ட் பண்ணுறத விட ஒரு நல்ல விட ஒரு நல்ல சேவல் இனிஷியலாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட க்ரோத் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் மட்டும் ஒரு நல்ல சேவல் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அதே குவாலிட்டியில் வர பட்டாஸ். இது பார்த்திங்கன்னா அந்த பட்டா வந்துட்டு பார்த்திங்கன்னா 7 மாதம் ஆகுது. இப்போது 7 மாதம் ஆகுது. இந்த விடைங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது இன்னொரு 2 மாதத்தில் முட்டையிட ஆரம்பிக்கும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒயிட்டில் அங்கே ஒரு பட்டா வந்துட்டு இருக்குது. அது ஒரு 3லேருந்து 4 மாதம் இருக்கும். அங்கே லாங்கில் நடந்து போகுது இல்லைங்களா, அது நம்ம ஃபார்மில் இது 3வது வீடியோ. ஃபார்முக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன குவாலிட்டிக்காக பண்ணணும், என்ன ரேஞ்சுக்காக பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.